ஹலோ கைஸ், நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம இன்றைக்கி தான் மூவி அப்லோட் பண்ணுறோம். அதுவும் ரொமான்டிக் காமெடி எல்லாமே கலந்த மாதிரி ஒரு சூப்பரான மூவி தான். நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே லவ் வந்துடுது. ஆனால் ஹீரோயின் மார்னிங் ரொம்பவே சாஃப்டான ஒரு கேர்ள் மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் நைட் ஆனால் அப்படியே ரகட் கேர்ள் மாதிரி மாறிடுறாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, இது என்ன மர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. அவரோட லவ்வை விட்டு கொடுக்குற மாதிரியே இல்லை. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியே. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ யாருக்குமே ரெக்கமெண்ட் ஆகாது. லைக் பண்ணுங்கள் மறக்காம. வெல்கம் டு டி கிசஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாமா? வீடியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவோட லைஃப்பை தான் காமிக்கிறாங்க. அவருக்கு பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டு ரொம்பவே கஷ்டத்தில் தான் இருக்காரு. நம்ம எங்கே தப்பாக போனோம், ஏன் நம்ம லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு வச்சுட்டு இருக்காரு. நம்ம எப்போவுமே ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப்பாக இருக்கிற ஒரு ஹாபி வச்சிருப்போம்ல, அதே மாதிரி தான் ஹீரோக்கு வந்து அந்த கிளா மிஷினில் பொம்மை எல்லாம் எடுப்பாங்கல்ல, ஒரு தூண்டில் மாதிரி இருக்கும், அதில் பொம்மையை எடுத்து நம்ம வின் பண்ணிக்கலாம். அந்த மிஷின் வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காரு. அதை வந்து விளையாண்டு தான் அவரோட மனசு அப்படியே ஆறுதல் படுத்திக்குவாரு. ஆனால் யோசிக்கிறாரு, இந்த கிளா மிஷினில் நம்ம ஏம் பண்ணி கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பொம்மை எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு கிடைச்சிரும். ஆனால் லைஃப் ஏன் அப்படி இருக்க மாட்டேது, நம்மளால ஏன் வின் பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சுட்டே வராரு. அப்பதான் ஃப்ரெண்டு சொல்றான், நம்ம கீழ் வீட்டுக்கு புதுசா ஒரு பொண்ணு குடி வந்திருக்கா, அவ பேக்கரி கூட ஓப்பன் பண்ணிருக்கா நம்ம அப்பார்ட்மெண்ட் முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எட்டி பார்க்கறாரு. யாரையுமே காணோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா கீழே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டில் கீழே பார்க்கறாரு. அது உடஞ்சிருக்கு, யாரும் கல்ல குத்திட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா அதை எடுத்து போட்டு போயிடுறாரு. அப்பதான் அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. நீ ரூம் எல்லாம் கிளீன் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வீடு ஃபுல்லா அப்படியே குப்பையா கிடக்கு. ஏதோ பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பெட்ஷீட் எடுத்து வெளியே பால்கனில உதரும் போது இந்த பில்லோ வைப்பாங்கல்ல கழுத்துக்கு, அது வந்து கீழே விழுந்துடுது. ஐயோ கீழே விழுந்துச்சுன்னு சொல்லி வேக வேகமா எடுக்கிறதுக்கு கீழே போறாரு. அங்க ஒரு பொண்ணு அமைதியா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கா. இவர் பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சு போயிருது. இதுதான் நம்ம ஹீரோயின். அவங்க ரொம்ப கேஷுவலா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சது. இவரே பார்த்துட்டே இருக்காரு ஒளிஞ்சு நின்று. அப்புறம் சரி மாட்டிக்கிட்டே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறாரு. ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றாரு, அந்த பொண்ணு அழகா இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லி. அழகா இருந்தா போய் பேச வேண்டியதாண்டா அப்படின்னு கேட்கும்போது ஐயோ பேசுறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாபிக் மாத்தி விட்டுறாரு. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எப்பவும் போல அந்த கிளா மிஷின்ல போய் ஒரு பொம்மையுமே எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. லிஃப்ட்ல ஏறும்போது தான் என்னடா இது பயமா இருக்கு, இருட்டாவா இருக்கே அப்படின்னு சொல்லி வெளியே பார்த்துருக்கோம். டக்குன்னு ஏதோ ஒரு கை உள்ள வருது. இவருக்கு ரொம்ப பயமாயிருது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அங்க நிக்கிறாங்க. ஆனா இவர் கடையெல்லாம் தெரியல, வேற மாதிரி இருக்காங்க. முடியெல்லாம் கேர்ள் பண்ணிட்டு டிஃப்ரெண்டா இருக்காங்க. இது அந்த பொண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துட்டு இருக்காரு. அவங்க வேற பேய் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவருக்கு பயமாகிடுது. லிஃப்ட் க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லுது. அப்படி கையை உள்ள விட்டுருப்பாங்க. இவர் தான் பார்த்து பயந்துட்டாரு. அவங்க உள்ள ஓடி வராங்க, லிஃப்ட் க்ளோஸ் ஆக போகுதுன்னு நினைச்சு இவர் பயந்துட்டு தலையை வச்சு ஒரே முட்டிடுறாரு. ஹீரோயின் பறந்து போய் வெளியே விழுகுறாங்க. கட் பண்ணா மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு எந்திச்சதுல இருந்தே பயமா இருக்கு. ஐயோ வேற பேய் மாதிரி இருந்தாலே ஒருவேளை வெளியே நின்றுட்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஒரு குச்சி எடுத்துட்டு கதவை ஓப்பன் பண்ணி பாக்குறாரு. யாரும் இல்ல. அவ இல்லையே, எங்க போயிருப்பா? ஒருவேளை கீழ் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, பேக்கரி ஓப்பன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்களே, அந்த பொண்ணாதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கீழே போய் அந்த பேக்கரியில எட்டி பார்த்துட்டு இருக்காரு. இந்த பேக்கரி இன்னும் ஓப்பனே ஆகல. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. பார்த்து பயந்துடுறாரு. என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது ஹீரோயினோட தங்கச்சி தான். இல்ல நான் வந்து பன்னு வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அப்ப வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு ஒரு பில்ல வேற போட்டு விட்டுறாங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் இங்க இருந்து வரல, நீங்க இதுக்கு அதெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல இதே அபார்ட்மெண்ட்டா இருந்தா அவங்க எல்லாத்துக்கும் ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வீட்டு நம்பர்ல சொல்லிடுறாரு. ஓ இந்த நம்பரா, நீங்க கரெக்டா என்னோட ஃபிளாட்டுக்கு மேலதான் இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நல்லா தெரியும், எனக்கு டிஸ்கவுண்ட் மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அக்கா இங்க வாவே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோக்கு பார்த்தது பயமாயிடுது. நேற்று நைட் நினைச்சதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. ஆனா அவங்க தலையில அடிபட்டிருக்கு. ஹாய் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஹீரோ வந்து ஓட்டமா ஓடிடுறாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியோ தப்பிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி வெளியே நிற்கும்போது ஹீரோயின் பின்னாடி வராங்க. ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு ஓடிட்டே இருக்காரு. மறைஞ்ச ஒரு இடத்துல போய் நிக்கிறாரு. அங்கேயும் ஹீரோயின் அண்ணா வந்துடுறாங்க. டக்குனு குச்சி எடுத்து அடிக்கிற மாதிரி போயிடுறாரு. அப்புறம் பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறாரு. இல்ல எங்களோட கஸ்டமர் எல்லாத்துக்குமே நாங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம், அதை நீங்க வாங்காம பண்ணிட்டீங்க, அதான் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி கையில கொடுக்குறாங்க. என்ன இந்த பொண்ணு நைட்டு ஒரு மாதிரி நடந்துக்கிட்டா, இப்போ ஒரு மாதிரி நடந்துக்கிறாளே, ஒருவேளை ட்ரங்க் பண்ணனால அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆனா மறுபடியுமே நைட்டு பால்கனி வழியா பார்க்கும்போது ஹீரோயின் அங்க கையை நல்லா நீட்டிட்டு வானத்தை பார்த்து கத்திட்டு இருக்காங்க. என்னடா இவ காலையில ஒரு மாதிரி இருக்கா, நைட் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி கீழே போய் நின்று பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வராரு. நீ பார்த்துட்டு என்ன பண்றேன்னு கேட்டா என்ன சொல்றது, பேசாம பால் வாங்க வந்தோம்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் டப்பா ஒண்ணு காலியானது கையில எடுத்துக்கிறாரு. ரோட்ல கத்திட்டே வராரு. நான் பால் வாங்க தான் வந்தேன் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயினுக்கான எங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வரும்போது வண்டியில நிறைய ஆரன் அடிக்கிற சவுண்டா கேக்குது. ஒருவேளை ஹீரோயினா இருக்குமோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு திரும்பி பாக்குறாரு. ஹீரோயின் அங்கதான் நிக்கிறாங்க. ஆனா ரோட்ல ஏதோ வண்டி அடிக்கிற மாதிரி எல்லாம் போல. பக்கத்துல ஒருத்தர் நல்லா புடிச்சு வச்சிருக்காரு ஹீரோயினை. ஹீரோயின் காப்பாத்துங்க கத்திட்டு இருக்காங்க. இவர் வேகமா போயிட்டு என்ன பண்ற, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டும் போது நான் அவரோட அப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹீரோக்கு பயமாயிருது. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது நீ என்ன இங்க பண்ற, நீ என்ன என்னோட பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரி கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாரு. இல்ல நான் ஃபாலோலாம் பண்ணி வரல, நான் வந்து பால் வாங்குறதுக்கு தான் வந்தேன், அப்ப நீங்க தான் பிரச்சனை பண்றீங்கன்னு நினைச்சு நான் பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அவங்க வாடிட்டு தான் இருக்காங்க. கண்டுக்க கூட இல்ல, அவங்களோட சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ என்ன ஆச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அப்பாவும் நீ ஏதாவது பாத்தியா, நைட்டு இதுக்கு முன்னாடி இவ்வளவு
பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்றாரு. பன் எடுத்து கையில வச்சுட்டு ஒழுங்கா சொல்லிடு, அப்படிலாம் நான் போலீஸை கூப்பிட்டுருவேன் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லவும், இல்லை இல்லை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பார்த்த அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி லிஃப்ட்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவ பேய் பிடிச்சிருக்குன்னு நீ நினைச்சியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை அவ ட்ரங்க் பண்ணியிருக்கனால அப்படி இருக்கான்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துடுறாங்க. ஓ நீ தான் அவனா, தலையை அடிச்சு உடச்சிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கடிக்கிற மாதிரி வர்றாங்க. அவங்க அப்பா தான் பிடிச்சி சமாதானப்படுத்துறாரு. ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிடல, உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது, இங்கே நடந்த எல்லாத்தையும் மறந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ விட்டா போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஓடிடுறாரு. ஹீரோயினை காமிக்கிறாங்க. கரெக்டாக நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சோன்னே அவங்க அப்பாவும் கூடயே தான் போகிறாரு. எங்கேயாவது போய் ஏதாவது சாப்பிட்றாங்க, தண்ணி குடிக்கிறாங்க, எல்லாமே அவங்க அப்பா தான் கொடுக்குறாரு. தண்ணி கூட வாயில தான் ஓட்டி விட்டுட்டு இருக்காரு. இல்லாத ரகலை பண்ணுறாங்க. அவங்க அப்பாவும் பின்னாடியே எல்லா பக்கம் ஓடி அப்படியே பத்திரமா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இவர் அப்படியே தூக்கிட்டு சரி நடக்கலாம் அப்படின்னு பார்த்தா முதுகு பிடிச்சிக்குது. என்னடா இது இவ்வளோ வெயிட்டாக இருக்கும், எப்படி நகர்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. சுத்தமாக முடியல, பேலன்ஸ் பண்ணவே நிமிர முடியாமல் ஆகிடுது. வச்சு கீழே விழுக போறா அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் அப்படியே பின்னாடி சாயிற மாதிரி போறாங்க. போச்சு போச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்காரு. நீ இங்கேயே வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல நான் எதிர்ச்சியா தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோ வேணே தான் வந்திருப்பாரு. ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக தான் வந்திருப்பாரு. ஆனா கரெக்டா இப்ப யூஸ் ஆயிடுச்சு அது. அப்பாக்கு பெருசாவே முதுகுல அடிபட்டுருது. அதனால இனிமேல் நிமிரவே முடியாது, ரொம்ப நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுமே அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹீரோ தான் தூக்கி நின்றுட்டு இருக்காரு ஹீரோயினை. அதான் தங்கச்சி கேட்குறாங்க, நீ என்ன பண்ற, வேலைக்கு போறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நான் வேலையை விட்டுட்டேன், இப்போ வந்து நான் சும்மா ஒரு பிரேக்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்க அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறாரு. நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னவா இருக்க, உன்னோட ரெஸ்யூம் கொடு அப்படி இப்படின்னு சொல்லி பயோடேட்டா எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு இருக்காரு. பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணிட்டு உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன், என்னோட பொண்ணு பின்னாடி ஏன் வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு கியூரியாசிட்டி தான், அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தோணுது, ஏன்னு தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரி ஓகே, இப்போ வந்து 2 மணிக்கு மேல அவளுக்கு பேய் பிடிச்சிரும், ஒரு 3 மணி நேரம் அவளோட உடம்புலயே தான் இருக்கும், நிறைய அட்டூழியம் பண்ணும், அதுக்கப்புறம் அதுவே போயிடும், என்னால ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாத்துக்க முடியாது, அதுக்கு பதிலா நீ பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு தலையில கீது அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ஏன்டா ஒட்டு கேட்கிற போடா அப்படின்னு சொல்லி அடிச்சு தருத்துறாரு. ஹீரோமே நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களை ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நாங்க எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, அது மட்டும் இல்லாம உடம்புல இருக்கிறது ஒரு டீமன், அது எங்களை மிரட்டுது, நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நான் வந்து இவ்வளவு உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி, அதனால எங்களுக்கு வேறு வழி இல்லை, தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, நீ வந்து ஒரு கேர்டேக்கர் மாதிரி இரு, இதுக்கு மொதல் விஷயமா நீ வந்து எங்கள் பேக்கரியிலே ஒர்க் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவுமே சரி நம்மளும் ஒர்க் இல்லாமல் தான் இருக்கோம், ஹீரோயினை வேறு பிடிச்சிருக்கு, என்னதான் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜாயின்மே பண்ணுறாரு மார்னிங். ஹீரோவும் ஹீரோயினும் புதுசாக இன்ட்ரோ ஆகிற மாதிரியே ஆயிக்கிறாங்க. ஹீரோக்கு ஆல்ரெடி ஹீரோயினுக்கு தெரியும், ஆனாலுமே அப்படி தெரியாத மாதிரியே தான் நடிக்கிறாரு. அதான் தங்கச்சி சொல்கிறாங்க, நைட்டு நடக்கிற எதுவுமே இவளுக்கு தெரியாது, ஆனால் அந்த 3 மணி நேரம் இருப்பால 2 மணிக்கு எழுந்துச்சு அந்த ஹீரோயினுக்கு வந்து காலையிலேருந்து நடந்து எல்லாமே தெரியும், அதாவது வந்து பேய்க்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வேறு ஏதோ இருக்குது, சரி நம்மளே கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக 3 மணி ஆனோடனே வந்து பேய் பிடிச்ச மாதிரி ஹீரோயின் இருப்பாங்கல்ல, அந்த கேர்லாம் பண்ணிட்டு ஃபுல்லாக மேக்கப் போட்டு ஒரு பொண்ணு வெளியே வரா. ஹீரோவுமே இன்னைக்கு நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக நீ வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சும்மா உங்களுக்கு கம்பெனிக்காக அப்படின்னு சொல்லும்போது, மார்னிங் வந்து ஹீரோ இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு ஹீரோயின் கிட்ட, நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவர் பேர்லாம் சொல்லி எங்க கூட வேலை செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இமிடேட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், உனக்கு ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, நான் இந்த அவ கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கை நீட்டும் போது ஹீரோ பிடிக்க மாட்டாரு. எனக்கு தெரியும் உனக்கு ஹீரோயினை பிடிக்கணும், பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி பின்னாடி துரத்திட்டு வராங்க. ஹீரோ பயந்து ஓடிட்டு இருக்காரு. என்ன நீ கையை பிடிக்க மாட்டியா, உனக்குள்ள என்ன இருக்கு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இவளுக்கு என்ன எல்லாமே தெரியுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. சரி வா போலாம், எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் வேணும், சாப்பிட வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு கூட்டு போறாங்க. வேக வேகமாக போய் இது பில் போடு அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்திட்டு இருக்காங்க. நாங்க அது ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருந்துச்சு, அதுவுமே ஹீரோயின் இப்போ வாங்கிட்டாங்க. கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஒரு பொண்ணு வருவா, டெய்லியுமே வருவா போல, அவளுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஹீரோயின் வேக வேகமாக வந்து அதை எப்பவுமே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு பண்றாங்க. அந்த பொண்ணு அழுதுட்டே போறா, ஹீரோயின் பார்த்துட்டே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே சரி நமக்கு ஒரு வாயாச்சும் கொடுப்பாளா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது வேணும்னா அவங்களோட தள்ளி விட்டுறாங்க. ஹீரோ பார்க்குறாரு என்னெல்லாம் பண்ண போறாரோ அப்படிங்கிற மாதிரி. தெரியவா இப்போ எனக்கு ஊஞ்சல் விளாடணும், தள்ளி விடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. இவருமே ஆட்டி விடுறாரு, பத்தலை அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இவர் ஆட்டாட்டு அப்படி பறந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. நான் சும்மாவே விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி பின்னாடி தடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஓடிட்டே இருக்காரு. அந்த 3 ஹவர்ஸ்மே முடிஞ்சு ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அதை டெய்லி போகுது, அந்த கேக்கு போய் சாப்பிட்றாங்க, அந்த பொண்ணுக்கு கிடைக்காம, அந்த பொண்ணு எதுவுமே புரியாம காலையில் நம்ம இன்னசென்ட் ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இருந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது, இந்த பொண்ணு ஏன் நம்மளே முறைச்சு பார்க்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தான் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகுது, என்னடா இவ காலையில் இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கா, நைட் ஆனால் இப்படி ஆயிடுறாள் அப்படின்னு வச்சுட்டு இருக்காரு.
அன்னைக்கு காமிச்சா பேக்கரியில ஹீரோ அப்படியே அழகா சைட் அடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளோ அமைதியா இன்னசென்ட்டா அப்படியே அழகா இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது தான் தங்கச்சியுமே பார்க்குறாரு. ஐயோ! ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணாடி ஃபுல்லா சோப்பாக்கி விட்டுர்றாரு. அதுவே நைட்டு காமிச்சா ஹீரோயின் பாட்டெல்லாம் தூக்கி தூக்கி வீசிட்டு இருக்காங்க. இவர் ஒவ்வொன்னா கேட்ச் பிடிச்சு அப்படியே உடையாம வச்சுட்டு இருக்காரு. தண்ணி குடு அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஸ்ட்ரா போட்டு குடுத்துட்டு இருக்காரு. ஹீரோ என்ன இவ இப்படி பண்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப டயர்டா வேற ஆகிடுது ஹீரோயின் பார்க்க. போயிட்டு இருக்கும்போது தான் தங்கச்சி ஒண்ணு சொல்றாங்க. நீ மட்டும் இப்படி மரியாதையே இல்லாம கூப்பிடுற அந்த டீமன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, நாங்க 2 பேரும் ஒரு நாள் சேலஞ்ச் வச்சுக்கிட்டோம். அப்ப வந்து நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா, அவள நான் இனிமே பேர் சொல்லியே கூப்பிடலாம். அதாவது நார்மலா போவானே கூப்பிடலாம். வாங்க போங்கன்னு கூப்பிடணும்னு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டு கட்டினேன். அதுல அவ தோத்துட்டா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பெட்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மேஜிக் ட்ரிக் மாதிரி ஏமாத்திருப்பாங்க. ஓ நீங்க இப்ப பெட்ல ஜெயிச்சு இதுதான் கேட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அப்படின்னு சொல்றாங்க. பேசாம நம்ம ஏன் ஹீரோயினோட உடம்பு விட்டு போயிருன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டு கட்டலாமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமனு கேக்குது. இந்த பெட்ல ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஹீரோயின் உடம்பு விட்டு போயிடணுங்கும் போது வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே எப்படி நீங்க போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ வாட்ச் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே இது ஓகே அப்படின்னு சொல்றாங்க. கிளா மிஷின்ல நீங்க எந்த பொம்மை வேணா சூஸ் பண்ணலாம். அதுல இருந்து நான் ஒண்ணு எடுத்துருவேன். அதை கரெக்டா எடுத்துட்டேன் அப்படின்னா நான் வின் அப்படிலாம் நீங்க வின் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்க ஒரு பொம்மை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா அவருக்கு அது கை வந்த வித்தையாச்சு. ஃபுல்லாமே கரெக்டா எடுத்துறாரு. தேர்ட் இதுல அந்த பொம்மையை எடுத்து கையில கொடுத்துட்றாரு. இப்போ நான் வந்து உங்களை வாப்பான்னு கூப்பிட்டுக்குவேன். ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் எப்படி நீங்க இந்த உடம்பை விட்டு துரத்துறதுன்னு சொல்லி எனக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னோட உண்மையான பேரை என்கிட்ட சொல்லி இந்த உடம்பை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி 3 தடவை சொன்னீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சரி உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது, அதை நான் சொல்ல மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே நெக்ஸ்ட் டே காமிச்சா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பெரிய ஆர்டரை டெலிவரி பண்றதுக்காக போயிருக்காங்க. அங்க ஒருத்தர் தெரியாம ஹீரோ மேல இடிச்சிடுறாரு. கையில இந்த மாவெல்லாம் கீழே கொட்டுது. எல்லாருமே சாரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் வந்துட்டு கரெக்டா ஹீரோயினை பார்த்தது மட்டும் நிறைய டென்ஷன் ஆகுற மாதிரி இருக்கு. கையை டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு கோவமா. அப்ப ஹீரோ பார்த்ததுமே டக்குன்னு கையை பிடிச்சிட்டு சாரி அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. கோவமா கையை தட்டி விட்டு அந்த ஆளுமே அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோயின் உனக்கு ஒன்றும் ஆகல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு ஒரு கனவு வருது. யாரோ என் பக்கத்திலேயே இருக்காங்க. என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி இல்ல. ஆனா என் கூடவே இருக்காங்க சப்போர்ட்டிவா அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு கனவுல கூட சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னா, அது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. ஆனா அந்த டீமன் கூட இவர் இருக்கார்ல, அதுதான் கனவா வருது போல அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கும்போது, இல்ல அது பார்க்கறக்கு மனுஷன் மாதிரிலாம் இல்ல. ஒரு டாக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு பொக்குன்னு ஆயிடுது. டாகா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நைட்டு காமிச்சா 2 பேரும் எப்பவும் போல சும்மா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து ஃப்ரிட்ஜ் மேல இருந்து கீழே குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கன்வின்ஸ் ஆகுற மாதிரி இல்ல, நான் குதிக்க தான் போறேன். நீங்க யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கீழே நம்ம ஹீரோயின் குதிக்காதீங்க அப்படின்ட்டு ஓடிறாங்க. இவருக்கு பார்த்ததுமே அப்படியே அந்த சினிமாட்டிக் ஃபீல் வருது. ஐயோ நம்மள ஒரு பொண்ணு பார்த்துட்டு குதிக்காதீங்கன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்க பக்கத்துல வந்தோடனே இப்போ குதிங்க கரெக்டா உள்ள குதிக்கணும் சரியா வலிக்காது குதி குதி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. பக்கத்துல பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. இவ்வளவு வேகமா ஓடி வந்திருக்காங்க குதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பொக்குன்னு ஆயிடுது. ஹீரோ பார்த்ததுமே வேகமா வந்து வாய்ப்பத்தனாரு என்ன பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் யாருமா நீ அந்த பக்கம் போமா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. உனக்கு குதிக்க பயமா இருக்கா என்ன பாரு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி வந்து அங்கிருந்து தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஜி ஜி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடியே வந்து குதிச்சிடுறாரு. ஆனா போலீஸ் எல்லாருமே தேடும்போது ஹீரோ கண்டுபிடிச்சிடறாங்க. ஹீரோனை காணோம். இவர் அழுது கத்திட்டு இருக்காரு. ஜி எங்க போனோம்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு போலீஸ் சொல்றாங்க கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க வாட்டுக்கு ஸ்விம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இது வைரல் நியூஸுமே ஆகுது. அவங்க அப்பா எல்லாம் பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க என் பிள்ளைய எதுக்கடா நீ வெளியே கூட்டு போன அப்படின்னு திட்டும் போது இல்ல அவங்க தான் கொஞ்சம் தூரம் போலாம் அப்படின்னு சொல்லி என்னை இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ எதுக்கு கூட்டிட்டு போன அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கரெக்டா வந்துடுறாங்க. என்ன பிரச்சனைங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல சும்மா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே விட்டுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நைட்டுமே வந்து நிக்கிறாரு. ஆனா இந்த டைம் இந்த கேர்ள் பண்ணாம நார்மலா ஹீரோயின் வராங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு நார்மலா தான் இருக்காங்க. அந்த டீமனா கிடையாது. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க தான் பேசுறீங்களா அப்படிங்கும்போது என்ன புரியல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. நீ எதுக்காக வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இல்ல உங்க அப்பா தான் கூப்பிட்டாரு நான் சும்மா தான் பார்க்க வந்தேன் வாங்க சும்மா நடந்துட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு தூக்கம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இன்னைக்கு எங்கள் அம்மா இறந்த நாள் அதனால் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டே அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஒரு அழகான ஒரு பிளேஸ் தான். இங்கே தான் ஹீரோயின் வந்து ரெகுலராக வருவாங்களாம். அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு கார் வேகமாக வருது. ஹீரோயின் மேலே இடிக்கிற மாதிரி வரவும் ஹீரோ டக்குன்னு போயிடுச்சிட்டு ஹீரோயின் மறைச்சு நின்னுக்கிறாரு. காருக்குள்ள அந்த பேக்கரியில் ஒருத்தர் இடிச்சிருப்பாங்கல்ல ஹீரோயினை கூட முறைச்சு பார்த்துட்டு கையை பிடிக்க வந்திருப்பாரு. அவர் தான் போறாரு. ஆனால் அது ஹீரோவும் நோட் பண்ணவே கிடையாது. 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது மூவி போலாம் வரியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வாலண்டியரா கூப்பிட்டு 2 பேருமே மூவிக்கு போறாங்க. இதுல வேற ரொமான்டிக் சீன் ஓடிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து ஹீரோ கை எப்படியும் மெதுவா பிடிக்கிறாங்க. ஹீரோ ஐயோ இவளுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு போல அப்படின்னு வச்சுட்டு இருக்காரு. கை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எடுத்துறாரு. நம்மளும் பேசாம கையை பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிற மாதிரி வராரு. சரி பிடிச்சிடலாம் என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல ஆல்ரெடி. ஸோ கையை பிடிச்சிடுறாரு.
வராரு. டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் டீமன் மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இருக்கிறது டீமன் தான். ஹீரோ பார்த்துட்டு நீயா எதுக்கு இப்படி நடிச்ச அப்படின்னு சொல்றதுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே வெளியே ஓடுது. பின்னாடியே ஓடுறாரு. அப்ப அங்க முன்னாடி இருக்க சீட்ல வந்து எல்லாம் கால் மேல கால் போட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஒழுங்கா சீட்டு மேல இருந்து காலை எடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பயமுடுத்திட்டு வெளியே ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோ மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாரு. அங்க இருக்க பாப்கார்ன்லாம் எடுத்து சாப்பிட்டு உங்க ஓட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு. இந்த ட்ராமா எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. வேற என்ன ட்ராமா போடலாம் அப்படின்னு சொல்லுங்க. வரைக்கும் டிகேஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது மிஸ் ஆகாம நீங்க